Good day, mates. Selamat datang. Selamat datang. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இதுதான் எங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ. நாங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டேன். 30th November போட்டோன்னு சொன்னல. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டு லைட்டெல்லாம் போட்டு இப்போ ப்ரெசன்ட் எல்லாம் சுற்றி வச்சாச்சு. ஸோ சிங்கப்பூர்லேருந்து ஆஸ்திரேலியா வந்தப்போ 2012 அதுக்கு அப்புறத்துலேருந்து நாங்கள் வந்து எவ்ரி இயர் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவோம். சிங்கப்பூரில் இருந்த வரைக்கும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணதில்லை. ஆனால் ஆஸ்திரேலியா வந்த அப்புறம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவோம். அது வந்து கிறிஸ்டியன் ஒரு ஃபெஸ்டிவலாக பார்க்காம ஒரு செலிப்ரேஷன், ஹாலிடே செலிப்ரேஷன் மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல் பண்ணுறது, செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ மஸ்ட் புட் கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் ப்ரெசென்ட்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்றைக்கி உள்ளது. இன்றைக்கி எனக்கு மத்தியான வேலை. அதான் சொன்னேன்ல, மத்தியான வேலையாக இருந்தால் நான் காலையிலே எழுந்திரிச்சி குளித்து யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு உட்காந்துருவேன். அதே மாதிரி காலையிலே எழுந்திரிச்சி குளித்து யூனிஃபார்ம்லாம் நான் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி சமையல் வந்து காளான் கறி. என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி வெஜிடேரியன், மண்டே வெஜிடேரியன் அவர். ஸோ அவர் சாப்பிட்றக்காண்டி காளான் கறி வச்சேன். சிம்பிள் தான். கோழிக்கறி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் காளாங்கறி வைக்கிறது. பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் மசாலா போட்டு தாளிச்சிட்டு கடுகு போட்டேன். தாளிச்சிட்டு விட்டுட்டு தென் கடைசியாக காளானை போட்டு பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி எனக்கு மத்தியான வேலை 3 to 9. ஸோ போய்ட்டு வரணும். அதுக்கப்புறம் ஸோ இப்போ என்னோடய லைஃப் கண்டென்ட் போவோம். நான் சொன்னல, சின்ன பிள்ளைல நான் வந்து வீட்டில் எங்கள் அம்மா அப்பா ஒண்டியாக விட்டுட்டு தான் போவாங்க, நான் இருப்பேன்னு. அதுக்கப்புறம் ஸோ நான் வந்து அப்புறம் செகண்டரி ஸ்கூல் போனேன். ஸ்கைஜெட் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அங்கே படிச்சுட்டு ஓ லெவல் செஞ்சேன். அவ்வளோ நல்லா நான் ஓ லெவல் செய்யலை. ஐம் எவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நார்மல் தான். அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் சால்லாம் இல்லை. எல்லாம் மார்க்ஸ்லாம் வந்து 50, 60 அந்த மாதிரி தான் எடுப்பேன். வெரி 70. தமிழ் மட்டும்தான் வந்து 80க்கு மேலே எடுக்கிறது. மித்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து குறைச்சி தான் எடுக்கிறது. எதுவுமே வந்து ரொம்ப எடுக்கிறதில்ல. ஸோ ஒரு எவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நம்ம. அப்புறம் செகண்டரி ஸ்கூல் முடிச்சுட்டு ஓ லெவல் செஞ்சேன். ஓ லெவல் நாட் ஸோ குட். இங்கிலீஷ் மேக்ஸ் பாஸ் ஆனேன், அக்கௌண்டிங் பாஸ் ஆனேன், தமிழ், இங்கிலீஷ் பாயிண்ட்ஸ் நாட் இனஃப் ஃபார் எனிதிங். ஸோ நான் என்ன செஞ்சேன், அப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் ரொம்ப ஏர்லி 90s 1992, 93 அந்த மாதிரி டைமில் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் வந்து குவைட் ஃபேமஸ். ஆக்சுவலி பிரைமரி ஸ்கூலே வந்து நான் வந்து நாட் இன்டெலிஜென்ட் தான். நான் வந்து பிரைமரி 3ல் அப்போ வந்து பிரைமரி ஸ்கூல் படிக்கிறப்ப பிரைமரி 3ல் வந்து எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் வைக்கிறப்ப தென் அந்த என்ன செய்வாங்க, கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. நல்லா படித்த பிள்ளைங்களாம் வந்து நார்மல் கிளாஸஸ் போவாங்க. அப்போ ரொம்ப நல்லா படிக்காத பிள்ளைங்களெலாம் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகிற பிள்ளைங்களாம் வந்து என்ன செய்வாங்க, எக்ஸ்டெண்டட் கிளாஸுக்கு அனுப்பிடுவாங்க. எக்ஸ்டெண்டட் கிளாஸ்னால் பிஎஸ்எல்இ வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் கிளாஸ் வந்து ஸோ பிஎஸ்எல்இ வந்து பிரைமரி 6ல் செய்வாங்களே. ஆனால் எக்ஸ்டெண்டட் கிளாஸில் படிக்கிறவங்களாம் வந்து பிஎஸ்எல்இ வந்து பிரைமரி 8ல் செய்வாங்க. ஸோ 2 years எக்ஸ்ட்ரா we have to study in primary school. ஸோ அந்த மாதிரி பிரைமரி 3 படிக்கிறப்ப நான் வந்து ஐ திங்க் ஐ ஃபீல் இங்கிலீஷ் அவார்டில் நான் தான் சொன்னேனே, எனக்கு இங்கிலீஷே பிரைமரி ஸ்கூல் போகிற வரைக்கும் இங்கிலீஷ் பேச தெரியாது, எழுத தெரியாது, படிக்க தெரியாதுன்னு. ஸோ அப்போ நான் நாட் வெரி குட் பாருங்கள். அப்போல்லாம் எங்கே டியூஷன்லாம் எதுவுமே இல்லை, வீட்டில் படிக்கிறது தானே. ஸோ அப்போ இந்த இங்கிலீஷில் நான் ஃபெயிலு. அதனால் என்னை வந்து எக்ஸ்டெண்டட் கிளாஸில் போட்டுட்டாங்க. அப்போ அதில் ஒரு 2 years வீணாக போச்சு. பிரைமரி 6, பிரைமரி 7, பிரைமரி 8. அப்போ நான் செகண்டரி ஸ்கூல் போகிறப்ப எனக்கு என்ன 15 வயசு, 14.5ல் ஸ்கூல் போகிறப்ப 14 ஆகிட்டு. அப்போ
அப்போ ஓ லெவல் செஞ்சேன். ஓ லெவல் முடிச்சுட்டு ஓ லெவல் நாட் ஸோ குட். அப்போ அந்த சொன்னல கம்ப்யூட்டர் கோர்ஸ், அந்த டைம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வாஸ் வெரி வெரி people everybody was doing computer course because everything going to be computerized. இப்போ நானும் அந்த ப்ரைவேட்டாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸில் சேர்ந்தேன். அதில் ஒரு 2-3 months 4 months செஞ்சேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு மண்டையில் எதுவுமே இல்லை. நம்ம தான் மக்காச்சே, என்ன செய்ய. ஸோ அதனால் அது பாதியிலே விட்டுட்டு என்ன செஞ்சேன், டிஎஃப்ஓவில் போய் டிஎஃப்ஓவில் வேலை அப்ளை பண்ணேன் ஏர்போர்ட்டில். எனக்கு டிஎஃப்ஓவில் கேஷியர் வேலை கிடச்சிச்சு. ஸோ அப்போ 93-94 நான் வந்து டிஎஃப்ஓவில் கேஷியராக வேலை செஞ்சேன். ஓகே, கதை முடிய போகுது. இதான் என் காளாங்கறி. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ருசியாக இருந்துச்சு. நாளைக்கு பார்ப்போமா? பாய்.